கொஞ்சம் மூட்டையை கட்டி அப்படி கட்டி இதை அனுபவிச்சுட்டு வா அப்படின்னு கொடுத்துட்றா ஜீவனுக்கு. அதுதான் நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். ஏதாவது என்னுடைய பிராரப்தம்பா அப்படின்னு சொல்கிறோமே, அதுதான் இந்த ஒரு சின்ன மூட்டை தான் அது. அது என்னன்னா பலனளிக்க தொடங்கி விட்டதான கர்மாக்கள் அப்படின்னு பேர். அதை நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அது புண்ணியத்தினால இப்போ சுகப்படுறோம், பாபத்தினால கஷ்டப்படுறோம். ரெண்டு இருக்குது. இந்த ரெண்டு இருந்தாலே பெருமாளை போய் நம்ம சேர முடியாது. பாபகர்மா இருந்துடுத்தோம், மிச்சம் இருந்துடுத்தோம்னா அது இரும்பு விலங்கு மாதிரி, இரும்புனால அப்படி கைது பண்ணுற மாதிரி. புண்ணியம் மீதி இருந்ததுன்னா அது தங்கமாக வேணால் வச்சுக்கலாம். ஆனால் தங்கத்தினால சங்கிலி தான், அதுவும் கட்டு போட்டுருக்கு. பெருமாள்கிட்ட போக முடியாது. இந்த ரெண்டும் தயாதேவி கேட்குறாளா, நீ பண்ண குற்றத்தெல்லாம் நீ ஒப்புக்கொள்கிற, அது வரைக்கும் பரவாயில்ல, நீ நான் பண்ண குற்றத்துக்கெல்லாம் பச்சாதாபப்பட்டிருக்கியா? நான் பச்சாதாபப்பட்டிருக்கேன், நான் இன்றைக்கி பட்டுருக்கேன், நான் ஏதோ தெரியாத பண்ணிட்டேன். அப்போ தான் ஒரு யுக்தி தோணித்து, தயாதேவி கேட்குறியா, நீ ஆச்சாரியனுக்கு அதீனோபவன்னு வேதம் விதிக்கிறது, நீ ஆச்சாரியன்ட்ட உன்னுடைய ஆத்மாவை சமர்ப்பணம் பண்ணிட்டியான்னா பண்ணிட்டேங்கிறான். பொழைச்ச போங்கிறா தயாதேவி. ஆத்மாவை நீ சமர்ப்பணம் பண்ணிட்டியோ பொழைச்ச. ஏன்னா நம்முடைய குற்றத்தை இவ்வளவு பண்ணியிருக்கேன்னு நம்ம ஆச்சாரிய இடத்துல போய் சொல்லணும். அந்த ஆச்சாரியன் எப்படி உள்ளவராக இருக்கணும்? தீயினில் தூசாகும் செப்பேலோர் எம்பாவாய். தீல எப்படி சமஸ்த பாவங்கள், ஒரு பஞ்சு மூட்டை ஒரு பெரிய குடோன் இருக்குது அப்படின்னா, அந்த குடோன் பூர்த்தியாக இருக்கக்கூடிய பஞ்சு, அந்த பஞ்சை எரிக்கணுமானா அதுக்கு பெரிய ஒரு குழியை வெட்டி அதுக்கு அது விறகெல்லாம் போட்டு தணலை உண்டு பண்ணி அந்த பஞ்சை தள்ளணுங்கிற அவசியம் இல்லை. ஒரு துண்டு தணல், சின்ன தணல் அப்படி ஒரு ஒதுக்குப்புறமா அப்படி வச்சுட்டா போகிறோம். அந்த பஞ்சு கொஞ்ச நாளை கணன்னு எல்லாத்தையும் பொசுக்கிவிடும். ஏன்னா அப்படிப்பட்டதான பெரிய சமஸ்த பாவங்களையும் சின்ன அக்னின்னு சொல்லக்கூடிய சின்ன இந்த பிரபத்திங்கிறதான லகு சம்ஸ்காரத்தினால அத்தனையும் போக்கிடலாம்னு தயாதேவி சொல்ல, நீ பிரபத்தி பண்ணிட்டுனா நீ கவலைப்பட வேண்டிய அவசியமே இல்லைன்னு அவவாதாடுறாளாம். இந்த ஜீவன் பிரபத்தியான ஜீவன், அதனால இந்த எந்த பாவங்களும் இந்த ஜீவனுக்கு சேராது அப்படின்னு அவ பெருமாள் இடத்துல பேசுகிறாளாம். அதனால சரணாகதி இந்த ஜீவன் இதுக்கு பிரபத்திக்கு முன்னாடி பண்ணதான பாவங்கள்லாம் போயிடுறது, பிரபத்தினாலேயே போயிடுறது. பிரபத்தினுடைய பெரிய விசேஷம் என்னன்னா, அது இந்த ஜாதிக்கு உண்டு இந்த ஜாதிக்கு கிடையாது அப்படிங்கிறதுலாம் கிடையாது. ஜாதி ஆசிரமம் வர்ணங்கள் ஏழை பணக்காரன் இதுக்கெல்லாம் கிடையாது. ஏன்னா அப்படிலாம் இருந்தால் நம்ம காகத்துக்கு சரணாகதி பண்ணியிருக்கா. அதான் வியாக்கியானத்தில் எழுதுறா, காகம் தலை பெற்றது பிராட்டி சந்நிதியாலே அப்படின்னு எழுதுறா. காகம் அது பண்ண பாவத்துக்கு ராவணன் சீதையை தொடவே இல்லை. சீதையை அடையணும்னு நினைச்சான். அவன் சிச்சுபாபக்ஷத்துக்கு கீழே கொண்டு சிறைப்படுத்தி வச்சிருந்தான். ஆனால் என்ன கேட்குறான், அங்கே இருக்கிறவன்லாம் சொல்கிறான், எப்பா நீ கோழிகள்லாம் அப்படி பண்ணுறதே அந்த மாதிரி பலாத்காரம் பண்ணி நீ சீதையை அடைய வேண்டியதானேன்னு சொல்கிறான் அந்த மந்திராலோசனை சபையில். அப்போ உண்மையை சொல்கிறான் ராவணன், தவறி மறந்து போய் உண்மையை சொல்கிறான். நான் ஏற்கனவே ஒரு சாபம் வந்திருக்கு, எனக்கு பிரம்ம சாபம் உண்டுப்பா. எந்த ஸ்திரீயும் அவளுடைய இச்சை இல்லாமல் அவளுடைய ஆசை இல்லாமல் நான் தொட்டேன்னா என் தலை சுக்குநூறாக வெடிச்சு போயிடும்னு, அதனால் நான் தொடாமல் இருக்கேன்னா. சீதா பிராட்டியை கடைசி வரைக்கும் தொடலை, தீண்டலை. அவருக்கு எதுவும் ஹிம்சிக்க, இவனா டைரக்டாக ஒன்று ஹிம்சிக்கலை. ஆனால் அவன் அபராதி, அவன் வதமே ஆச்சு ராமனுடைய திருக்கையால். ஆனால் காக்காசுரன் தாயாருடைய திவ்யமான திருமேனியை தீண்டினவன். அந்த தீண்டினவனுக்கு எப்படி தாயார் கருணையினால் போயிட்டு போகிறது போனாலும். அதனால் பெருமாள் ஆசனத்திலேருந்து இருக்கக்கூடிய ஒரு தர்மபில்லை எடுத்து பிரம்மாஸ்திரமாக பிரயோகித்தார். அந்த பிரம்மாஸ்திரம் என்ன பண்ணித்து அது கிட்டக்க போச்சு. கிட்டக்க பெருமாளுடைய கருணையினால் ஒரு கண்ணை மட்டும் வாங்கித்தான், அந்த லகு தண்டனை ஒரு கண்ணை மட்டும், அப்புறம் படைச்சு போட்டோம் அப்படின்னு விட்டாராம். அப்படி ஒரு கிருபை காக்காசுரனுக்கு. விபீஷணன் சரணாகதி பண்ணிட்டான், ராட்சசன்னு பார்க்கல. திரௌபதி சரணாகதி பண்ணிட்டா கிருஷ்ணன்ட. எங்கேயோ இருந்தான் கிருஷ்ணன். ஹே ஹா கிருஷ்ணா துவாரகாவாசின்னு குவாசி எதுகுலகன் நந்தனான்னு கூப்பிடுறா. ரெண்டு கையும் கூப்பிடுறா, ரெண்டு கையும் தூக்கி கூப்பிடுறா. அங்கேருந்து புடவையை சுரந்தான். அதான் புடவையை சுரந்தது நாம மீறேன்னு எழுதினான். அவனுடைய நாமமே புடவை சுரந்துடுத்தோன்னு. அந்த திரௌபதிக்கு சரணாகதி கிடைச்சது. அந்த திரௌபதி கூட்ட அந்த கோவிந்தாங்கிற வார்த்தையில் கடைசியில் தன்னடி சோதிக்கு போகும்போது கூட அவளுக்கு செஞ்சது போராதுன்னு நினைக்கிறானோ. அந்த கோவிந்தாங்கிற வார்த்தை சொன்னாலே இன்னும் நான் செய்யலையே, இன்னும் கடமைப்பட்டிருக்கேனே, இன்னும் நிறைய அனுகிரகம் பண்ணணுமே நினச்சானா அப்படிப்பட்டதான கிருபாளு கிருஷ்ண பரமாத்மா.
அப்படி இருக்கான். அதே மாதிரி க்ஷத்ரபந்து பாபிஷ்டா க்ஷத்ரபந்துஷ்ச